ஓம் அமிர்தேஸ்வரியை நமக நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகளில் பாகம் 4 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணிவு. பணிவு அப்படின்னா எல்லாத்துக்கு இல்லை, எல்லா இதுலேயுமே அடங்கி போகணும். ஸோ அதுவும் ஆன்மீகத்தில் பணிவு அப்படிங்கிறது சாதனை பண்ண பண்ண வரும்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், நம்ம நாயனா சுவாமி பார்த்தோம் இல்லையா. அம்மா அந்த பாறைகள் மீது ஏறி போயிட்டு இருந்தாங்க பக்தர்களோட. அப்போது கொஞ்சம் ஓய்வு எடுத்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ பஜனை பாடிட்டு பக்தர்களும் சேர்ந்து பாடி ஆனந்தமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். பணிவு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பக்தர்களின் கூட்டம் கோயில் இருந்த மலை உச்சியை நெருங்கியது. அங்கு எல்லோரும் ஓய்வு எடுப்பதற்காக கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார்கள். அந்த இடத்தில் இருந்த சந்நியாசிகள் அம்மாவை பார்த்துவிட்டு வேகமாக வந்து அம்மாவை மண்டியிட்டு வணங்கினார்கள். அவர்கள் அம்மாவை பற்றி கேள்விப்பட்டதாகவும் அம்மாவை தரிசிக்க ஆவலாக இருந்ததாகவும் கூறினார்கள். அம்மா அவர்களுடன் சில நிமிடங்கள் மிகுந்த கனிவோடு பேசினார். அவர்கள் சென்றதும் பக்தர்களை பார்த்து, அம்மா, அதில் ஒருவர் நல்ல சாதகர். அவருடைய கண்களை பார்த்த உடனேயே அம்மா அதை தெரிந்து கொண்டேன். அவர் பணிவு மிகுந்தவரும் கூட என்றார். அதாவது பக்தர்கள் கூட அம்மா அந்த கோவில்கிட்ட போயிட்டாங்க, மலை உச்சிக்கு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும் இல்லையா, மலையில் ஏறி போனதுனால. அதனால் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலான்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காங்க. அப்போது அங்கே இருந்த சன்னியாசிகள் எல்லாமே ஒடி அம்மாவை பார்த்து கீழே விழுந்து வணங்குறாங்க மண்டிக்கிட்டு. அம்மா, அவங்கள பார்த்து இது ரொம்ப சந்தோஷம், அவங்கள பார்த்து நான் எவ்வளோ நாள் ஏக்கத்தில் இருந்தோம், அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை அப்படின்னு சொன்னேன்னா அம்மா ரொம்ப அன்போடு கருணையோடு அவங்கக்கிட்ட கனிவாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ பேசினதுக்கப்புறம் அந்த சன்னியாசிகள்லாம் போயிட்டாங்களாம். போனதுக்கப்புறம் அம்மா அவங்களுடைய பக்தர்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் ஒருத்தர் நல்ல சாதகர், அவர்கிட்ட பணிவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பணிவை பற்றி சொல்கிறதுனால அம்மா அந்த ஆன்மீக வாழ்வில் பணிவு ரொம்ப அவசியம் தானே. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்கிறாங்க, அதிகமாக சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆன்மீக வாழ்வின் பணிவின் அவசியத்தை நினைத்து கொண்ட அம்மா பக்தர்களிடம் அது பற்றி பேசினார். சாதனையில் முன்னேறத்தான் ஒருவருக்கு பணிவு வரும். பணிவு என்பது கடவுளை ஒவ்வொன்றிலும் காண்பது அல்லது அதாவது பணிவு என்பது கடவுளை ஒவ்வொன்றிலும் காண்பது அல்லது சொந்த ஆத்மாவை ஒவ்வொன்றிலும் காண்பது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ பணிவு என்பதன் அர்த்தம் இறைவனின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்வது. நமது விருப்பங்களை எல்லாம் அன்போடு முழுமையாக கடவுளின் விருப்பத்திற்கு அர்ப்பணித்து விட்ட பிறகு தான் ஒருவர் பணிவாக இருக்க முடியும். ஏனென்றால் அப்போது தான் வாழ்க்கையில் எது நேர்ந்தாலும், அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், அது கடவுளின் விருப்பம் என்று தெளிவும் உறுதியும் தோன்றும். மனதில் அப்போது எதிர்ப்பு உணர்வுகளே தோன்றாது, ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை மட்டுமே இருக்கும். எனவே பணிவு என்பதற்கு முழுமையான சரணாகதி என்று விளக்கம் தரலாம். பணிவு = சரணாகதி அப்படிங்கிறாங்க. அதாவது பணிவு அப்படின்னா ஒரு மனிதருக்கு ஈஸியால் பணிவு வராதான். எப்போ பணிவு வரும்? ஆன்மீகத்தில் முன்னேற சாதனைகள் செய்யத்தான் பணிவு வருமா. பணிவு என்பது கடவுளை ஒவ்வொன்றிலும் காணணும்னு சொல்கிறாங்க. அதுதான் பணிவாம். இல்லை அப்படின்னா சொந்த ஆத்மாவையே எல்லா இதுலேயும் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது பணிவுக்கு அர்த்தம் இறைவனின் விருப்பம், சரணாகதி. பணிவு = சரணாகதின்னு சொல்லலாம். இங்கே நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளில் எதுவுமே இங்கே ஈடாகாது. அனைத்தும் இறைவனுடைய விருப்பு வெறுப்பு தான் இங்கே ஈடாகும். சரிங்களா. இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது. எல்லாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது என்னுடைய கஷ்டமே கிடையாது, நான் எப்படி இதை அக்செப்ட் பண்ணுவேன், என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் நினச்சிட்ருக்கேன், என்னோடய வாழ்க்கை இப்படி நாசமாக போகுதே, அப்போ இறைவன் என்னை தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கக்கூடாது. இறைவனுடைய விருப்பத்தின் பேரில் தான் இங்கே ஒவ்வொன்றும் நடக்கிறது. அதை ஆணித்தரமாக எல்லோரும் நம்பணும். ஸோ இப்போது நம்மளே வச்சுக்கோங்க, நம்ம இறைவனை அடையிறதுக்கு தான். சத்தியமாக எல்லாருமே இறைவனை அடையிறதுக்கு தான் வரோம் பூமிக்கு. அப்போது நிறைய கற்றுக்கணும் இல்லையா. கற்றுக்காமல் இறைவன் அடைய முடியாது. நம்ம ஆன்மா பக்குவப்படணும் அப்படின்னா அதில் அந்த ஆன்மாவை மெருகேற்றணும். அது எத்தனை பிறவி எடுத்துச்சுன்னு தெரியாது. அத்தனை பிறவிகளிலேருந்து கொண்டு வந்த கர்மா,
அத்தனையும் இந்த பிறவியில் வச்சு வாட்டுன்னு வாட்டும். ஸோ இந்த பிறவிலையும் அந்த கர்மாவெல்லாம் ஓச்சு தள்ளிட்டு இறைவனை நோக்கி திரும்புகிறோமா? இல்லை, இந்த பிறவிலையும் நான் அந்த கர்மாவை சேர்த்துட்டு திருப்பி நான் இன்னும் நிறைய வாங்கிக்கிட்டு அடுத்த பிறவிக்குள்ளே இன்னும் அதிகமாக இப்போ சேர்க்க வந்துட்டு தானே இருக்கும், அப்படி தானே? ஸோ நான் இன்னுமே இந்த பிறவியில் நான் நல்லது பண்ண மாட்டேன், இறைவனை நெருங்க மாட்டேன், எனக்கு மாயையில் சிக்க தான் செய்வேன், எனக்கு மாயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஆசைகள்னால் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, எல்லா மாதிரி வாழணும், நல்லா ஜாலியாக பங்களா, வீடு, காரு, ஆடம்பரம், எதுக்கு அந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா கர்மா ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏற்கனவே உள்ள கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், கழிச்சிட்டு இறைவனை நோக்கி பயணம் பண்ண தான் வந்திருக்கோம். இல்லைப்பா, எனக்கு இறைவனை யாருன்னே தெரியாது, இருக்கிற கஷ்டத்துக்கு நான் இறைவனை போய் நெருங்குறதா, இறைவனை நெருங்கினாவே துன்பம் தான் வருது, எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தவறு. அந்த ஆன்மா பக்குவப்படலை இன்னும். நிறைய பேருக்கு நிறைய அடிகள் வாழ்க்கையில் அடிமேல் அடி விழுந்தாலுமே அவங்க எந்திக்க மாட்டாங்க. போப்பா எனக்கு இது அவ்வளோதான், வாழ்க்கையே முடிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படி ஃபீல் பண்ணணும்? வாழ்க்கையில் ஒருவன் இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாதுப்பா, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு துன்பம் வந்துருச்சு, இனிமேலும் நான் வாழணுமா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான். இறைவன் அப்படி கொஞ்சம் நம்ம கையை கொடுத்து மேலே தூக்கி கொடுத்தோம் அப்படின்னா இறைவன் அழகாக தூக்கிப்பாங்க. இல்லை எனக்கு கஷ்டம் வந்துட்டு இறைவனை நான் கண்டுக்கவே மாட்டேன். சில பேர் கஷ்டத்தில் இறைவன் கண்டுக்கவே மாட்டாங்க, சந்தோஷத்துலேயும் கண்டுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம இந்த கஷ்டத்தில் இருக்கும்போது தான் இறைவனை நெருங்க முடியும். இது சத்தியமாக என்னோடய லைஃப்பில் நான் உணர்ந்தது. ஏன்னா நமக்குன்னு ஒன்று கிடச்சிட்டு அப்படின்னா நம்மளுடைய லைஃபு அந்த நல்லது அதாவது துன்பத்தை எதிர்பார்க்காம இன்பத்தை நோக்கி தான் ஓடும். கரெக்டாக? இப்போ துன்பம் அதிகமாகிட்டு சடனாக ஒரு இன்பம் வந்துருச்சு, நான் கேட்டதுக்கு உடனே கிடச்சிருச்சு அப்படின்னா அப்பாடா நிம்மதியாக இருக்குது, இப்போ இறைவன் எனக்கு கேட்டதெல்லாம் தந்துட்டாங்க, அப்போ இறைவனை நெருங்க மாட்டோம் இல்லையா? ஸோ நம்ம கேட்டதை தந்துட்டாங்க, திருப்பி அந்த மாயையில் மூழ்கும். மாயைனா என்ன? ஆசைகள் தான், அந்த பற்று எல்லாமே சொல்லலாம். அப்போ அதில் இன்னுமே மூழ்குவோம், இன்னும் கிடைக்கும், இன்னும் நல்லா ஆசையாக இருக்குன்னு தேடி போவோம். திருப்பி அதில் இன்னொரு கொஞ்ச நாள் போனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வரும், திருப்பி அதுலேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோக்குள்ள துன்பத்தில் இருக்கோமோ அந்த காலகட்டம் தான் ரொம்ப ஈஸியாக இறைவனை நெருங்கிறதுக்குள்ளான காலம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ நம்மளுக்கு வேறு வழியே தெரியாது, மனிதர்கள் யாரும் தூக்கி விட மாட்டாங்க, கை விட்டுருவாங்க. நம்மளுக்கும் அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணும்னு தெரியாது லைஃப்பில். அப்போது நம்ம இறைவா சரணாகதி, இதுக்கு பேர் தான் சரணாகதி. இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா குருக்கிட்ட, இறைவா அம்மா எனக்கு எதுவுமே தெரிலம்மா, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரில, நான் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிடேம்மா, நீ எனக்கு எது பண்ணுறியோ பண்ணுமா, எனக்கு வாழவே பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்படியே அழகாக இங்கே வா, நீ லைஃப்க்கு எதுக்கு தெரியுமா வந்த, நீ இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஒரு நல்லதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னா உலக வாழ்க்கையில் கிடையாது, அது என்கிட்ட தான் இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. அந்த ருசியை, இறைவனை அனுபவிக்கிறது ஒரு ருசி தெரியுங்களா? அது வேறு லெவலில் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆன்மீகத்தில் முன்னேற்றும் போது நம்மளை அறியாமலே ஒரு பேரானந்தம் வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃபீல் பண்ணி பார்ப்போம், என்னது நம்மளா இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமா, ஷோ கடவுளே இதுக்கா இவ்வளோ கஷ்டம் போராட்டம் இத்தனை வருஷம், அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இறைவனை நெருங்க. அப்போது யாரெல்லாம் அதாவது துன்பத்தில் ரொம்ப மூழ்கி இருக்கீங்களோ உங்களுக்கு நான் சொல்கிற மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னே வச்சுக்கலாம், இது அம்மா கொடுக்கறது. அம்மாவை நெருங்கணும். ஏன்னா நம்மளுடைய கர்மாவெல்லாம் கழியும், அந்த எண்டிங், அந்த லைஃப் அவ்வளோதான்ப்பா, இவ்வளோ துன்பமா, என் லைஃப்பில் மட்டும் இவ்வளோ துன்பம் நான் வாங்கணுமா அப்படிங்கிற மூஞ்சில் தான் நம்மளுக்கு இறைவன்கிட்ட சரணாகதி அடையணும். மெயினாக இங்கே சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஆசையே இருக்காது, இன்பமோ துன்பமோ எதுவுமே இருக்காது, விருப்பு வெறுப்பு எதுவும் இருக்காது, அனைத்து இறைவன் விருப்பப்படியே நடக்கட்டும்னு சொல்லி இறைவன்கிட்ட தஞ்சம் அடையும் போது இறைவனை பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் லைஃப் நல்லா ஸ்மூத்தாகும், இறைவனை நோக்கி நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்.
அதுக்கப்புறம் எதையும் கண்டுக்க மாட்டோம். சீப்பா இதுவா, இது என்ன மாயை தானப்பா, இன்னுமும் முழுகிட்டு இருக்க, வெளியே வரலையே நீனும், திருந்த மாட்டிய நீனும், இப்போ நான்லாம் வெளியில் வந்துட்டேன்ப்பா, இந்த மாயையில் சிக்கிக்கிட்டு இவ்வளோ நாள் நான் போராடினது எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுத்தவங்கள பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடும். பட் அதுக்கு உறுதியான மனப்பக்குவம், திட நம்பிக்கை வேணும், ஸ்ட்ராங்காக இறைவன் மீது. ஓகேவா? அப்போ இதுதான் பணிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சரணாகதி அடையும் போது நம்ம எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் என் வாழ்க்கையே கிடையாதுப்பா, இது ஒரு ஆத்துமா, இது ஒரு உடல் எடுத்து வந்திருக்கு, இந்த ஆத்துமா எங்கே போகணும், இறைவனை நோக்கி போகணும், இந்த உடம்பு அழியக்கூடியது, இங்கே என்ன நான் எதுக்கு அழுகணும், எதுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும், தாங்கிக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்கள்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்மளுக்கே புரியும். பட் அது உணரக்கூடிய பக்குவம் டக்குன்னு உணர்ந்துடுவீங்க. அதுக்கு காரணம் நம்ம மாயையில் சிக்கிட்டு தவிச்சு இவ்வளோ நாள் நம்மளை போட்டு வதக்கி எடுத்துருச்சு. இப்போது நம்ம குடும்பத்தில் யாராச்சும் ஆன்மீகத்தில் இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி நிறைய ஃபீல் பண்ணியிருப்பேன். நமக்கெலாம் சொல்லித்தர ஆள் இல்லையே, இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கெலாம் ஆன்மீகத்தை பற்றி சொல்லி தந்தாங்க அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம்ல, இறைவனை நல்லன்னும் அனுபவிச்சிருப்போம். அப்போ இந்த மாயைங்கிற ஒரு பேயிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இவ்வளோ போராடி இருக்க மாட்டோம்ல. இங்கே எல்லாமே மாயை தான்ப்பா, கடவுள் மட்டும்தான் நிரந்தரம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம சின்னதுலேருந்தே வளர்ந்துருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதான் அம்மா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்ட அப்படின்னா உனக்கு பணிவு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா உனக்கு விருப்பம் எதுவும் இருக்காது. இறைவனுடைய விருப்பங்கள் இங்கே எதை நடக்குது, இறைவன் கொடுக்காங்களா, இது எனக்கு பிரசாதமாக கொடுத்துருக்காங்கப்பா, இன்பம் வந்தால் நான் ரொம்ப ஆடிட மாட்டேன், துன்பம் வந்தால் அதுக்கும் தலை குனிஞ்சிட மாட்டேன், நான் ரெண்டு சைடுக்கும் போகாமல் நடுவில் நின்று வேடிக்கை பார்ப்பேன். ஓகேவா? இன்பம் வந்தாலும் தூக்கி நல்ல ஹை பொசிஷனில் நான் போயிடாமல் என்னோடய மைண்டு, துன்பம் வந்தாலும் லோவாக போயிடாமல் ரெண்டுக்கும் ஈக்குவலாக மிடில் நின்று நான் சாட்சி பாவத்தில் என்னோடய மனதை வேடிக்கை பார்த்துட்டு இறைவனோட பயணம் பண்ணுவேன். அதுக்கு பேர் தான் பணிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்க்கலாம். பிறகு அம்மா தான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தபடியே நாம் தொடர்ந்து மலை மீது ஏறுவோம் என்றார். பக்தர்கள் எல்லோரும் இன்னும் கொஞ்சம் உயரத்தில் இருந்த அந்த மலைக்கோயில் நோக்கி ஏறிய போது அம்மா ஷியாம் ராதே என்று கூறினார். பக்தர்கள் ராதே ராதே என்று உற்சாகத்துடன் திருப்பி சொன்னார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அம்மா ராதே ராதே என்றார். பக்தர்கள் ஷியாம் ராதே என்றார்கள். அன்று மிகவும் வெயிலாக இருந்த போதும் அங்கு வீசிய தென்றல் காற்று வெப்பத்தை மிகவும் குறைத்தது. அம்மா தொடர்ந்து ஷியாம் ராதே ஷியாம் ராதே என்று சொல்லிக்கொண்டே சென்றார். திடீரென்று அதை நிறுத்திவிட்டு அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்றார். அம்மா சமாதியில் ஆழ்ந்து விட்டார். அவருடைய 2 கைகளும் தெய்வீக முத்திரையை காட்டின. அவருடைய கண்கள் பாதி மூடியிருந்தன. முகத்தில் ஆனந்த ஒளி வீசிக்கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் கழிந்தன. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக உலக நினைவை பெற்றார். ஆனால் அதே இடத்தில் சிறிது நேரம் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார். எங்கும் அமைதி நிறைந்திருந்தது. யாரும் பேசவில்லை. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா ஒரு இடத்துல, அப்புறம் எந்திரிச்சு மலை மீது ஏறுறாங்க. ஏறும்போது பக்தர்கள் எல்லாருமே கொஞ்சம் உயர ஏற அந்த மலை கோயிலை நெருங்கும்போது அம்மா ஷியாம் ராதே அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தர்களும் ராதே ராதே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் உற்சாகத்தோட திருப்பி அம்மா ராதே ராதேன்னு சொல்கிறாங்க. பக்தர்களும் ஷியாம் ராதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ரொம்ப வெயிலாமா, அன்று மிகவும் ரொம்ப கடுமையாக வெயிலாக இருந்தாலுமே அங்கே வீசக்கூடிய காற்று அந்த வெப்பத்தை அவ்வளோவா காட்டலை, ரொம்ப இதமாக தான் இருந்தது. அப்போ அம்மா திருப்பியும் ஷியாம் ராதே ஷியாம் ராதே சொல்லிகிட்டே இருக்காங்க. திடீரென்னு அதை நிறுத்திட்டு ரொம்ப அமைதியாக அப்படி அசையாமல் நிற்கிறாங்களாம். சமாதியில் ஆழ்ந்து விட்டாங்களாம் அம்மா. அப்படி அவங்களுடைய 2 கைகளும் சிம்முத்திரையில் வச்சுருக்காங்க, தெய்வீக முத்திரையில் வச்சுட்டு அவங்களுடைய கண்கள் அப்படியே பாதி அப்படி மூடி இருக்கு. அப்போது அவங்களுடைய முகத்தில் ஆனந்த ஒளி வீசி அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அம்மா இயல்பு நிலைக்கு, நார்மல் நிலைக்கு வராங்க.
நார்மல் நிலைக்கு வந்ததுக்கப்புறமும் யாரும் பேசலை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க எல்லாருமே. திருப்பி அம்மா பேச ஆரம்பிக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, குழந்தைகளே, மந்திர ஜெபத்தை மறக்காதீர்கள். சாதனை செய்வது உயரமான நெட்டுக்குத்தாக இருக்கும் மலை மீது ஏறுவது போன்றது. அதற்கு உங்களுக்கு மிகவும் அதிகமான வலிமையும் சக்தியும் வேண்டும். மலை மீது ஏறுபவர்கள் கயிற்றை மலை மீது கட்டிவிட்டு அதை பற்றிக்கொண்டு மலை மீது ஏறுவார்கள். உங்களுக்கு இருக்கும் ஒரே கயிறு இந்த மந்திரம்தான். எனவே குழந்தைகளே, உங்கள் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். மலை உச்சியை அடைந்ததும் நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, வெயில் போக போக கடுமையாக இருந்தது. சிலர் அம்மாவுக்கு குடை பிடிக்க முயன்றார்கள். அம்மாவுக்கு குடை தேவையில்லை. குழந்தைகள் எல்லோரும் வெயிலில் நடந்து வரும்போது அம்மா மட்டும் எப்படி குடையின் நிழலில் நடந்து வர முடியும்? அம்மாவுக்கு இந்த மாதிரியான வெயில் எல்லாம் பழக்கமானது தான். மழையிலும் வெயிலிலும் அம்மா இரவும் பகலும் வீட்டிற்கு வெளியே வெட்ட வெயிலில் இருந்து பழக்கப்பட்டவள். அப்பா சுகுணானந்தரும் அம்மா தமயந்தி அம்மாவும் இப்படி மழையிலும் வெயிலிலும் நனைந்து நான் காய்வதையும் பார்த்து அம்மாவை இவற்றிலிருந்து காப்பாற்ற ஒரு ஓலை குடிசை போட்டு கொடுத்தார்கள். ஆனால் அம்மா அதில் வசிக்கவே இல்லை. அம்மா வெயிலிலும் குளிரிலும் கிடந்து இரண்டாலும் பாதிக்கப்படாத நிலையை அடைய வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன். கடவுளை இடைவிடாமல் யார் நினைக்கிறார்களோ அவர்களை வெயிலின் கடுமையும் மழையின் குளிரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று கூறிவிட்டார். அம்மா அந்த மலை மீது இன்னும் ஏறிட்டு இருக்காங்க. அந்த கோவிலை நெருங்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா ஷியாம் ராதே சொல்கிறாங்க. திருப்பி பக்தர்கள் ராதே ராதேன்னு சொல்கிறாங்க. இப்படி ரொம்ப நல்ல உற்சாகத்தோடு சொல்லி மேலே ஏறிட்டு இருக்காங்க. திருப்பியும் அம்மா ராதே ராதேன்னு சொல்கிறாங்க. பக்தர்கள் ஷியாம் ராதே அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகத்தோடு மேலே ஏறிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அம்மா அசையாமல் அப்படி நிற்கிறாங்களாம். சமாதி நிலையில் ஆழ்ந்து மூழ்கிட்டாங்க போல். அவங்களுடைய 2 கைகளும் சிம்முத்திரையில் வச்சுட்டு கண்கள் பாதி மூடி இருக்குது. முகத்தில் ஒரு ஆனந்த ஒளி வீசுதான். கொஞ்ச நேரம் அம்மா அப்படியே அமைதியாக இருக்காங்க. எல்லாருமே அமைதியாகிட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து அம்மா நார்மல் இயல்பு நிலைக்கு வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் குழந்தைகளே, மந்திரத்தை ஜெபிக்கிறத ஒரு நாளும் விட்டுறாதீங்க. ஏன்னா மந்திரம் ஜெபிக்கிறது நம்ம நெட்டுக்குத்தாக இருக்கும். ஒரு மலை மீது ஏறுவது போலையாம். இப்போ ஒரு மலை மீது மலை எப்படி இருக்கும்? ஒரு பாறைன்னு வச்சுக்கோங்களேன். பாறையில் எப்படி ஏற முடியும்? செங்குத்தாக இருக்கிற ஒரு பாறையில் எப்படி? அந்த மலை மீது ஏறுவது போல தான் நம்மளுடைய அந்த ஆன்மீக சாதனை. ஏன்னா நமக்கு அதிகமாக வலிமையும் சக்தியும் வேணுமா அந்த நம்மளுடைய ஆன்மீக சாதனை செய்கிறதுக்கு. இப்போ மலை ஏறுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட ஒரு கயிற்றை மலையில் கெட்டிட்டு ஏறுவாங்களாம். அதை பிடிச்சிப்பாங்களாம். பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குமா. ஆனால் நமக்கு ஒரே கயிறு. என்ன கயிறு? மந்திரம். அதனால் அம்மா உங்களுக்கு என்ன மந்திரம் தந்திருக்கேனோ அந்த மந்திரத்தை விட்டுறாதீங்க. ஜெபிச்சிட்டே இருங்க. நீங்கள் மலை உச்சி அடைஞ்சாதான், அதாவது நம்மளுக்கு எவ்வளோக்குள்ளே அந்த மந்திரம் ஜெபிக்கிறது முடியுமோ அவ்வளோக்குள்ளே ஜெபிச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி லாஸ்ட் அந்த மலை உச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போ ரொம்ப வெயில் போக போக கடுமையாக இருந்திருக்கு. அம்மாவுக்கு கொடை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் ஓடி கொடை பிடிக்கிறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் குழந்தைகளே, அம்மாவுக்கு வெயிலில் குளிரோ மழையோ அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. ஏன்னா அதெல்லாம் அம்மாவுக்கு பழகிருச்சு. ஏன்னா அம்மா ஃபுல்லாக மழையிலையும் வெயில்லையும் குளிர்லையும் தான் இருப்பாங்களாம். வெளியில் தான் படுத்து கிடப்பாங்களாம். கடல் பீச்சு சைடு இருக்கு இல்லையா, கடற்கரையில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அப்போ அம்மாவுக்கு வெயில் தெரியாது, மழை தெரியாது, இரவு பகல் எதுவுமே தெரியாது. அம்மா அப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இறைவனை நினச்சி தியானம் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலேயே. அப்போது அவங்களுடைய அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, சுகுணானந்தர் தமயந்தி அம்மாவும். அப்போது அம்மாவுடைய நிலைமையை பார்த்துட்டு அம்மாவுக்கு ஒரு குடிசை போட்டு கொடுத்துருக்காங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மழை வெயிலெலாம் பார்க்காம வெளியே கிடக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஓலை குடிசை போட்டு அதில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அதெல்லாம் கேட்காம எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெளியே தான் கிடப்பாங்களாம்மா. ஸோ அதான் கடவுளை இடைவிடாமல் நினைக்கிறவங்களுக்கு இந்த மழை வெயில் கடுமையான குளிர் இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதான். அப்போது ஒரு நிமிஷம் கூட விடாமல் கடவுளை நினைக்கிறாங்க இல்லையா,
எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது அம்மாவெல்லாம் அந்த மாதிரி நம்மளை இருக்க சொல்கிறாங்க. தெய்வீக சக்தி வாய்ந்தவங்க அம்மா. இறைவன் தானே குருவாக வந்திருக்காங்க. அப்போது அவங்க சொல்கிறத கேட்கணும். ஒரு நிமிஷம் கூட விட்டுறாத, ஒரு நிமிஷம் விட்டுட்டேன்னு இந்த மாயை. அப்போ ஒரு நிமிஷம் கூட விடாமல் எப்படிமா நினைக்கிறது? அதுக்கு தான் உனக்கு மந்திர ஜெபம் தந்திருக்கு. மந்திரத்தை தியானம் பண்ணு, ஜெபிச்சுட்டே இரு. நீ ஒரு நிமிஷம் விடலை நான் ஒன்று இது இல்லை, மந்திரம் ஜெபிச்சுட்டே இரு. வாய்க்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மந்திரம். எவ்வளோக்குள்ளே ஓடணும் ஒரு நாளைக்கு அவ்வளோக்குள்ளே ஜெபிச்சுட்டே இருன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து மலை மீது ஏறிக்கொண்டிருந்தது. அப்போது சிலர் வெயிலில் தொடர்ந்து ஏற முடியாமல் அங்கங்கே இருந்த மரங்களின் அடியில் சிறிது நேரம் உட்கார்ந்து ஓய்வு எடுப்பதை அம்மா பார்த்தார். இதை பார்த்ததும் அம்மா, காலம் வரும்போது நிழல் தருகின்ற மரங்களின் இலைகள் கூட உதிர்ந்து விடுகின்றன. அந்த மரங்களின் அடியில் இப்போது உட்காரும் நீங்கள் மறுபடியும் வெளியே வரும்போது சூரியனின் வெப்பத்தால் வியர்த்து கஷ்டப்படுவீர்கள் என்றார். அதாவது அம்மா சொல்கிறது இதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுள் மட்டும்தான் அழியாத நிலையில் தர முடியும். ஆனால் அந்த மரங்கள் கூட ஒரு நாளைக்கு என்ன ஆகும், அது மரத்தில் உள்ள இலைகள் கூட உதிர்ந்துட்டுனா அந்த இடத்துல போய் நம்மளால் நிற்க முடியுமா? ஸோ அது வெயில் தான் நம்ம மேலே அதிகமாக படும் இல்லையா? அதனால் நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு நிழல் தரக்கூடியது யார் அப்படின்னா கடவுள்ங்கிற ஒரு நிழலை எப்போவுமே நம்ம பற்றிக்கொள்ளலாம். ஸோ அதனால் இறைவனை ஒரு நிமிஷம் கூட விடாமல் நினச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு மழைனா என்னன்னு தெரியாது, வெயில்னா என்னன்னு தெரியாது, குளிர் பனி எதுவுமே அவங்களுக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் ஒன்று போல் இருக்கும். அதனால தான் ஒரு நிமிஷம் கூட இடைவிடாமல் இறைவனை நினைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மழை வெயில் குளிர் எதுவுமே தேவையில்லை. எது வந்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பெருசாக ஒரு பொருட்டாகவே தெரியாது அப்படிங்காங்க. அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, இந்த நிலையான இருப்பிடத்தை தேடி லட்சக்கணக்கானவர்கள் மிக சிலர் அதை அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அது உள்ளர்த்தம் நிறைய புரிஞ்சவங்க இறைவனை தான் தேடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வழியில் இருக்கக்கூடிய மரங்களின் அடியில் இருக்கும்போது நீங்கள் செஞ்சு அடைய வேண்டிய பாதை மறந்துட்டு அப்படின்னா உங்கள் லட்சியத்தை அடையவே முடியாது அப்படிங்காங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம். சில சாதகர்கள் அம்மாவிடம் அவர்களுக்கு ஆத்ம அனுபூதி எந்த நாளில், எந்த தேதியில், எத்தனை மணிக்கு கிடைக்கும் என்று கேட்பார்கள். பாவம், அவர்களது நிலை பரிதாபகரமானது. இதுபோல நினைப்பதும் பேசுவதும் கூட அவர்களை லட்சியத்தை அடைவதிலிருந்து தடுத்துவிடும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளே, விரைவு பேருந்துகளும் இருக்கின்றன, நகர பேருந்துகளும் உள்ளன. விரைவு பேருந்துகள் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு விட்டால் தான் சேர வேண்டிய இடத்திற்கு சென்று தான் நிற்கும், வழியில் எங்கும் நிற்காது. விரைவு பேருந்து சேர வேண்டிய இடத்திற்கு எப்போது போய் சேரும் என்று ஒருவன் துல்லியமாக கணக்கிட்டு விடலாம். ஆனால் நகர பேருந்து ஒவ்வொரு இடத்திலும் நின்று அங்குள்ளவர்களை எல்லாம் ஏற்றி கொண்டு தான் போகும். அதனால் அது எப்போது சேர வேண்டிய இடத்தை சென்றடையும் என்று யாராலும் சரியாக சொல்ல முடியாது. மன உறுதியும் லட்சிய உணர்வும் நிறைந்த சில சாதகர்கள் தங்கள் குறிக்கோளை அடைவது வரை தொடர்ந்து முயற்சி செய்து லட்சியத்தை விரைவில் அடைந்து விடுகிறார்கள். அவர்கள் விரைவு பேருந்து போன்றவர்கள். அதனால் அவர்களுடைய குருவால் அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு எப்போது போய் சேர்வார்கள் என்று சொல்ல முடியும். அதே நேரத்தில் பெரும்பாலான சாதகர்கள் நகர பேருந்து போலத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மன உறுதியோ லட்சியத்தை எப்படியும் அடைந்து விட வேண்டும் என்று துடிப்போ இருப்பதில்லை. அவர்கள் வழியில் உள்ள மர நிழலில் உட்கார்ந்து கொண்டு தாங்கள் போய் சேர வேண்டிய லட்சியத்தை மறந்து விட்டவர்களை போன்றவர்கள். ஒரு பக்தன் அம்மாவிடம், அம்மா, நீங்கள் எப்போதும் ஓய்வாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற. ஸோ இதை அடுத்து பார்க்கலாம். இதுவரைக்கும் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாமா? அதாவது ஒரு பக்தர் அம்மா கிட்ட கேட்குறாங்களாம், அம்மா ஆத்ம அனுபூதி எப்போம்மா கிடைக்கும், எந்த நாள், எத்தனை மணிக்கு அப்பெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம் அம்மா கிட்ட. அப்போ அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவம், பரிதாப நிலைப்படுவாங்களாம்மா. ஏன்னா ஸோ இப்போ நம்ம எதுவுமே முயற்சி பண்ணாமல் எண்ட் ரிசல்ட்டை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்குமா? முயற்சி பண்ணால் தான் அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதான் அதுலேயுமே நம்ம கடமையை செய்யணும், பயனை எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா? கிருஷ்ணர் சொல்கிறாரு, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. ஸோ அதே கான்செப்ட் தான் ஆன்மீகத்துலேயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்மீகம்ங்கிறது ஒரு உணர்வு பூர்வமான விஷயங்கள். நம்ம அதை டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும்.
இறைவனுக்காக அன்பு செலுத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கே ஒரு கில்ட் ஆகும். ஏன் இதெல்லாம் போய் எதிர்பார்க்கணும்? ஆத்ம அனுபூதிங்கிறது இறைவன் சம்பந்தமான விஷயம். ஸோ இறைவன் அவளுக்கு எது கொடுத்தாலும் ஓகே. நம்ம நல்ல ஒரு பக்தன் ஆத்ம அனுபூதி கேட்க மாட்டாங்களாம். அம்மாவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நல்ல ஒரு பக்தன் என்ன கேட்பாங்களாம்? அம்மா பக்தி கொடுமா, அதிகமாக பக்தி பண்ணணும், நீ எப்போல்லாம் பூமிக்கு வரியோ அப்போல்லாம் நான் உன் கூட உனக்கு சேவை பண்ணணும், அப்படி தான் சொல்லி கேட்பாங்களாம். ஆனால் இதிலே சில பேர் இருக்காங்க, எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ சில பேர் கேட்பாங்களா அம்மா கிட்ட, தெரியாதவங்க இப்படி கேட்பாங்களா இருக்கும். ஆத்ம அனுபூதி எப்போ கிடைக்கும், எத்தனை மணிக்கு கிடைக்கும், எந்த நாள் கிடைக்கும், இதெல்லாம் அம்மாக்கிட்ட கேட்கும் போது அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குமா. இவங்க இப்படி கேட்குறாங்களே, அப்போ இந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சு கொள்கிற பக்குவம் இல்லை. ஏன்னா இங்கே 2 பேருந்து இருக்குது, நகர பேருந்து இருக்குது, விரைவு பேருந்து இருக்குது. விரைவு பேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் மக்களை எல்லா இடத்துலையும் ஏற்றாது, ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் இடத்துல மட்டும் ஏற்றி அவங்க எங்கே போகணுமோ அந்த இடத்துல கொண்டு ரீச் பண்ணி விடும். அந்த டைமை நம்ம துல்லியமாக அளவிடலாம். இது ஸ்பீடாக போகிறது. பட் இன்னொன்று இருக்குல்ல, நகர பேருந்து, அது ஸ்லோவாக தான் போகும், எல்லா இடத்துலையும் ஆட்களை ஏற்றி கொண்டு போய் கரெக்டான இடம் அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆட்களை கூட்டமாக இருக்கும், ஏற்றி இறக்கணும். அதனால் அவங்க துல்லியமாக அவங்க எந்த டைம் போவாங்க, ரீச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகர பேருந்தை நம்ம துல்லியமாக கணக்கிட முடியாது. ஸோ அதுதான் அம்மா சொல்கிறாங்க. இங்கே நீ எவ்வளோக்குள்ள ஸ்பீடாக முயற்சி பண்ணுறியோ அப்போது உன்னோட இதை ஜட்ஜ் பண்ண முடியும். நீ ஸ்லோவாக இன்றைக்கி கிடச்சிடுமா ஆத்ம அனுபூதி, இல்லை நாளைக்கு கிடைக்குமா? நான் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்றைக்கி பக்தி பண்ணியிருக்கேன், ஒரு 2 மணி நேரம் பக்தி பண்ணியிருக்கேன், இது பத்தும் இல்லை இன்றைக்கி, சரி ஓகே, அப்போ நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணால் போதும், இன்றைக்கி 2 மணி நேரம் பண்ணிட்டோம்ல, நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் தியானம் பண்ணால் போதும், அடுத்த நாள் லைட்டாக சரி கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிக்கலாமே போதும். இப்போல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஆத்ம அனுபூதி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. ஆத்ம அனுபூதி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. நம்ம இங்கே இறைவனுக்காக தான் வந்திருக்கோம். இறைவனே அன்பு செலுத்தி இந்த ஆன்மீக சாதனை பண்ணும்போது நமக்கு இந்த இதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டோம். அம்மாவே சொல்லியிருக்காங்க, ஆத்ம அனுபூதி ஒரு நல்ல பக்தன் ஆத்ம அனுபூதி கேட்க மாட்டாங்களாம். முக்தியை கேட்காம, அம்மா எனக்கு அதிகமாக பக்தி கொடுமா, நீ எப்போல்லாம் பூமிக்கு வரியோ அப்போல்லாம் நான் வரணும், உனக்காக நான் சேவை பண்ணணும், நீ எப்போல்லாம் வரியோ அப்போல்லாம் உன் கூடவே இருக்கணும், இதுதான் நல்ல ஒரு பக்தனுக்கு அழகாம். ஸோ அதனால் அது எல்லாத்தையாலும் சொல்ல முடியாது இல்லையா? அது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு பக்தனுக்கு அழகு இதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம முயற்சி பண்ணணும், எதிர்பார்க்கக்கூடாது. இன்றைக்கி கிடைக்குமா, நம்மளுக்கு கண்டிப்பாக ஆத்ம அனுபூதி கண்டுபிடிச்சிடும்ப்பா, நம்மளுக்கு மறுபிறவியே கிடையாது, நம்ம செட்டில் ஆயிடலாம் இறைவன்ட்டு போய், அப்படி மட்டும் தயவு செய்து நம்ம நினச்சிடவே கூடாது. ஏன்னா இங்கே எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுறது இறைவன் மட்டும்தான், நம்ம எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு எவ்வளோ டைம் கொடுக்க முடியுமோ இறைவனுக்கு அவ்வளோ டைம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் இங்கே எதுவுமே பலன் கொடுக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆன்மீக சாதனைங்கிறது ஒரு நிமிஷம் கூட விடாமல் பண்ணணும். உலக சமயத்துக்கு இந்த நம்ம பண்ணுறோம் டெய்லி ஆக்டிவிட்டி ஒர்க்கு அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு கொஞ்சமாக இதுக்கு இந்த டைம் போதும்ப்பா, இதுக்கு மீதி டைம் தான் என் இறைவனுக்கு தான், எனக்கு இவ்வளோ கொடுக்கணும், அந்த மாதிரி தீவிரமாக முயற்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக ஆத்ம அனுபூதி கிடச்சிரும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், ஓகேவா? எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தால் தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நம்மளால் எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து ஒரு பக்தர் அம்மாக்கிட்ட கேட்காங்க, அம்மா நீங்கள் எப்போவுமே ஓய்வாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே உட்காந்துட்டே இருக்கீங்களோ ஒரு இடத்துல, நாங்கள் மட்டும் அங்கங்கே நடந்துகிட்ருக்கோம், இது எப்படிம்மா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, அம்மா உட்கார்ந்து கொண்டால் எல்லோரும் உட்கார்ந்து விடுவீர்கள், பிறகு மலை மீது ஏறும் வேலையே இருக்காது என்றார். இதை கேட்ட அனைவருக்கும் அம்மா எதை குறிப்பிடுகிறார் என்பது புரிந்தது. கடவுள் செயல் புரியாவிடில் பிரபஞ்சத்தின் இயக்கம் நின்றுவிடும் என்பதை அம்மா இவ்வாறு குறிப்பிடுகிறார் என்பதை உணர்ந்தார்கள். கோவிலுக்கு செல்லும் பாதையின் இருபுறத்திலும் சில சந்நியாசிகள் உட்கார்ந்திருந்தனர். அவர்களுக்கு பிச்சை அளிக்க சொன்ன அம்மா இல்லற பக்தர்களிடம், உடலை காக்க இந்த சாதுக்களுக்கு உணவு வேண்டும், அவர்களுக்கு பிச்சை அளிப்பதன் மூலம் இல்லற பக்தர்கள் புண்ணியம் பெறுகிறார்கள், இந்த உலகத்தில் இல்லற பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமென்றால் இதுபோன்ற புண்ணிய செயல்களை அவர்கள் செய்ய வேண்டும். தகுதி உள்ளவர்களுக்கு பிச்சை அளிப்பது புண்ணியம் பெறுவதற்கான ஒரு வழி. எனவே இந்த சந்நியாசிகளுக்கு பிச்சை போடுங்கள். ஆனால் உண்மையான சாதகர்கள் பாபம் புண்ணியம் ஆகிய இரண்டிற்கும் அப்பால் செல்ல நினைக்கிறார்கள்.
அவர்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தேடுவதில்லை. அதனால் புண்ணிய பாபங்களை பற்றி அவர்கள் அக்கறை கொள்வதில்லை என்று விளக்கினார். இறுதியாக அம்மாவும் பக்தர்களும் பில்லத்தடாம் என்று அழைக்கப்படும் மலையின் உச்சியை அடைந்தார்கள். அந்த இடம் மிகவும் அழகாக இருந்தது. அங்கு நின்று பார்த்தால் நெடுந்தூரத்திற்கு மிக அழகாக தெரிந்த இயற்கை காட்சி மனதை மிகவும் கவர்ந்தது. அங்கே பாறையே கூரையாக அமைய அதன் கீழ் இருந்த இடம் ஒரு சிறிய வீடு போல் அமைந்திருந்தது. அதற்கு கீழே உட்காருவதற்கு வசதியாக இருக்கைகள் போல் பல பாறைகள் இருந்தன. அதற்கு கீழ் இயற்கையாகவே அமைந்த ஒரு குகை இருந்தது. அதில் ஒரு சந்நியாசி இருந்தார். அம்மாவும் பக்தர்களும் அந்த பாறைகளில் அமர்ந்தனர். அமர்ந்ததும் எதிரே தெரிந்த கீழ்த்திசை வானத்தை அம்மா கண்கள் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தார். அந்த இடம் மக்கள் நடமாட்டத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்பட்டிருந்ததால் ஆழ்ந்த அமைதியோடும் மனங்கவரும் தனிமையோடும் இருந்தது. மேற்கு திசையிலிருந்து பலமான காற்று வீசியது. சிறிது நேரத்திற்குள் அதுவும் தணிந்து விட்டது. அம்மாவின் கண்கள் இன்னும் கீழ்வானத்துக்கு அடியில் நிலைத்து நின்றிருந்தது. தனக்கே உரிய தெய்வீக உலகத்தில் அம்மா மூழ்கி இருக்கிறார் போலும். பக்தர்கள் அனைவரும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். சிறிது நேரம் கழிந்தது. அம்மா பாடத் துவங்கினார். பிறகு ஒரு பிரம்மச்சாரி பாலுவை ஒரு பாடல் பாட சொன்னார். பாலு சில வாரங்கள் அம்மாவை பிரிந்து தனியாக இருக்க நேர்ந்த போது எழுதிய ஒரு பாடலை இப்போது பாடினார். பாலு மேலும் பல பாடல்களை பாடினார். அம்மா எல்லோரையும் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்ய சொன்னார். அம்மாவும் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி விட்டார். ஆனால் பல பக்தர்கள் அம்மாவை தங்கள் இஷ்ட தெய்வமாக கொண்டு விட்டதால் கண்களை மூடி தியானிக்காமல் அம்மாவின் தெய்வீக வடிவை பார்த்தபடி இருக்க விரும்பினார்கள். ஆனால் அம்மாவின் கட்டளைக்கு பணிந்து கண்களை மூடி தங்களுக்குள் பார்வையை செலுத்தினார்கள். அந்த மலையின் உச்சியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இருந்த பிறகு பிற்பகல் 1:30 மணிக்கு எல்லோரும் இறங்க துவங்கினார்கள். யாரும் பேசவில்லை. பஜனை மட்டுமே தொடர்ந்தது. அம்மா பெரும்பாலும் நாமாவளி பாடல்களை மட்டுமே பாடிக்கொண்டு வந்தார். அம்மாவின் அமுதமயமான பாடல்களில் மகிழ்ந்தும் பாடலுக்கு ஏற்ப தங்கள் கைகளை தட்டி தாளம் போட்டுக்கொண்டும் எல்லோரும் அம்மாவின் பின்னால் இறங்கினார்கள். ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா நான் உட்காந்துட்டேன் அப்படின்னா நீங்களும் உட்காந்துருவீங்க, பிறகு மலை ஏறுற வேலையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மறைமுகமாக சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கடவுள் செயல் புரியாவிடில் பிரபஞ்சத்தின் இயக்கமே நின்றுவிடும் இல்லையா? இதுதான் அம்மா மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மலைக்கு போயிட்டாங்க இல்லையா? போகிற வழியில் 2 பக்கமும் சன்னியாசிகள் நிறைய பேர் இருப்பாங்க தானே. ஸோ அப்போ அம்மா சொல்கிறாங்க இல்லற பக்தர்களை பார்த்து, இவங்களுக்கு நீங்கள் பிச்சை போடுங்க, உணவு இதை வாங்கி கொடுங்க, இல்லை பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா இல்லற பக்தர்களுக்கு நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு கொடுக்கும்போது புண்ணியம் நமக்கு சேருமா. இப்போ புண்ணியம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்க. அப்போது இந்த நம்மளால் முடிஞ்ச அளவு சன்னியாசிகளுக்கு உணவு கொடுத்தோம், இல்லை பிச்சை போட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு உணவுக்கு தான் யூஸ் ஆகும். அப்போ அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அது புண்ணியமாக வரும் அப்படிங்காங்க. இது ஒரு நல்ல சாதகன் அந்த பாவம் புண்ணியத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்களாம். பாவம் புண்ணியத்துக்கு தாண்டி அப்பாற்பட்ட நிலையில் அவங்க போகிறதுனால அந்த சாதகனுக்கு அவங்க அம்மாவே சொல்கிறாங்க, இவங்க நீங்களாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புண்ணியமும் வேண்டாம், பாவமும் வேண்டாம். ஸோ 2க்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அம்மா முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ இது புண்ணியம் சேரும் இல்லையா அவங்களுக்கு, அதனால தான் அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அவங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும் இல்லையா. அவங்க உலக வாழ்க்கையில் மகிழ்ச்சியெல்லாம் எதிர்பார்க்கல. அதுக்கு அப்பாலில் தானே அவங்க செஞ்சிட்ருக்காங்க, சாதனை அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அம்மா அவங்களுக்கு அது சொல்லலை. யாருக்கு? பிரம்மச்சாரி அவங்களுக்குலாம் சொல்லலை. ஸோ இது இல்லற பக்தர்களுக்கு மட்டும்தான்.
அடுத்து இப்படி பேசிட்டு அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னா லாஸ்ட்டில் பிள்ளைத்தடம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. மலைக்கு உச்சிக்கு போயிட்டாங்க. அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடத்துல நின்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் தெரியுத அந்த இயற்கை காட்சிகளை ரொம்ப மனதே எல்லாத்துக்குமே கவர்ந்துருச்சு அந்த இயற்கை காட்சி. உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா மலை உச்சியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடமும் தெரியுது இல்லையா, அதில் கீழே வீடு போல் இருக்கான். இயற்கையாகவே பாறைகள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அவங்க ஒரு சன்னியாசி கூட இருக்காராம். உடனே அம்மா எல்லா பக்தர்கள்லாம் வந்து கீழே இன்னொரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா. அங்கே உட்காந்து தியானம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல உட்காந்து அம்மா தனிமையில் உட்காந்து கண்ணை மூடிட்டு தெய்வீக உலகத்தில் அம்மா ரொம்ப மூழ்கிட்டாங்க. உடனே பக்தர்கள் எல்லாம் அமைதியாக உட்காந்து பாடிட்டுருக்காங்க. அப்போ பிரம்மச்சரி பாலு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் ஒரு பாடல் பாடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அம்மாவை தனியாக பிரிஞ்சு இருக்கும்போது சில பாடல் வரிகளை எழுதியிருக்காங்க. அதை அம்மா கிட்ட உட்காந்து பாடுறாங்க அந்த பாலு பிரம்மச்சாரி. அதுக்கப்புறம் அந்த பாடல்லாம் பாலு பிரம்மச்சாரி பாடி முடித்ததுக்கப்புறம் அம்மா எல்லாரையுமே கண்களை மூட சொல்கிறாங்க. தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்களை மூடி ஆழ்ந்து தியானம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் அம்மாவையே இஷ்ட தெய்வமாக வச்சுருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அம்மாவே முன்னாடி இருக்கும்போது கண்ணை திறந்து அம்மாவே வடிவத்தை பார்த்து தியானம் பண்ணுறதுக்கு முற்படுறாங்க. அந்த வடிவத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனால் வந்து அம்மாவின் கட்டளைக்கு மீறி அதாவது அம்மா சொன்னதை கண்டிப்பாக நம்ம வந்து செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக எல்லாருமே கண்ணை மூடி அம்மாவுடைய உருவத்தை கண்ணை மூடி தியானம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மணி வந்து கரெக்டாக மதியம் 1:30 ஆகிட்டு. உடனே எல்லாருமே மலையிலேருந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் தியானம் பண்ணியிருப்பாங்க. கீழே இறங்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க யாரும் பேசாமல் பஜனை பாடிட்டு அப்படி மெதுவாக இறங்குங்க அப்படிங்காங்க. உடனே எல்லாருமே இறங்குறாங்க. அம்மா வந்து நாமாவளி பாடல்கள் மட்டும் பாடிட்டே வந்திருக்காங்க. அப்போ அது இதில் ரொம்ப அந்த மகிழ்ந்து அந்த பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே அம்மா கூட பாடிக்கிட்டு பஜனை பாடிட்டு அப்படி அந்த பக்தர்கள் கூட்டம் எல்லாருமே சேர்ந்து ஒரு இன்பமயமாக அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி அடிவாரத்துக்கு வராங்க. ஸோ அடுத்து அடிவாரத்துக்கு வந்ததுக்கப்புறமும் அம்மா வந்து அங்கே குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஏழைகளின் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போய் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு அடுத்து வர வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதோடு முடிச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே. பணிவு இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா பணிவுங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஸோ பணிவு = சரணாகதி. நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே அதிலே வந்துடும். எல்லாமே இறைவனுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். ஸோ நமக்காக எதுவுமே பண்ணலை, எல்லாமே இறைவனுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்தோன்னா நமக்கு அந்த வெறுப்புலாம் எதுவுமே தெரியாது. அதுக்கப்பால் அதை கடந்து போகிறோம். அதுதான் மிகப்பெரிய சாதகன். அப்போ நம்ம எல்லாருமே சரணாகதி அடைஞ்சிட்டோம் தானே. சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே விருப்பம் இருக்காது, வெறுப்பு இருக்காது. நம்ம எல்லாமே இந்த ஒரு பிரம்மச்சாரியில் சாதகன் பண்ணுறாங்களே அவங்கள ஒரு மிகப்பெரிய சாதனைகள் பண்ணக்கூடியவங்க தான் அவங்களாம். ஸோ அவங்கள மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு நம்மளும் போயிட்டுருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஏன்னா இந்த சரணாகதி தான் மெயின். அந்த சரணாகதி தான் எல்லாமே அடங்கிடுது. ஸோ இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கலாம். நாளைக்கு அடுத்த வர வீடியோக்களை அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஏழைகளின் துயரம். ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. நம சிவாயா.